பாருங்க, இதுதான் வெந்தயக்கீரை. தோட்டத்தில் ஆர்கானிக்காக போட்டு இப்படி எடுத்து சாப்பிட்டா நல்லது. போடு ஜித்து பிடுங்க. பாருங்க எங்கள் பேரன் பிடுங்குறாருங்க. பிடுங்க சாமி. அச்சா அச்சா. கொஞ்சம் பெருசாகி போச்சுங்க மழை பெஞ்சோன்னையும். இல்லைன்னு இன்னும் சின்னதாகவே பிடுங்கணுங்க. இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணலான்னா சமையலுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு இதை காய வச்சு கஸ்தூரி மேத்தியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் குருமாவுக்கு போட்டுக்கலாம், தோசை மேலே தூவி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இது தோட்டத்தில் இவ்வளோ ஒரு கை வெந்தயம் தான் போட்டோமுங்க. பாருங்கள் எவ்வளோ கீரை வந்துருக்குன்னு பாருங்கள். வெந்தயக்கீரை பொரிச்சோம் இல்லைங்க. அந்த வெந்தயக்கீரையை இப்படி க்ளீன் பண்ணிக்கணுங்க. இதை எப்படி இது ப்ராசஸ் பண்ணுறேங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேனுங்க. இது இன்னும் அலசலை, கீரையை அலசலை. நம்ம இனிமேல் தான் அலசி க்ளீன் பண்ணி காய வைக்க போகிறோம். நம்ம பாருங்க, இது கீரை கொஞ்சம் மழை பெஞ்சனால டக்குன்னு கீரை க்ரோத் ஆயிடுச்சு சீக்கிரங்க. சின்ன கீரையாக இருக்கப்போ பிடுங்கினோம்னா நம்மளுக்கு இவ்வளோ காம்பு இந்த மாதிரி வேஸ்டேஜ் அதிகம் வராது நம்மளுக்குங்க. மழை இதெல்லாம் மருந்து அடிக்காமல் நம்ம பண்ணுறதுங்க. ஒரு பூச்சி மருந்து எதுவுமே கிடையாதுங்க. எந்த பூச்சியே அரிக்கலைங்க இந்த தடவை. நல்லா இருக்குது கீரைங்க. க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், வெந்தயக்கீரை க்ளீன் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, புடுங்கினதை பார்த்தீங்க. நம்ம நல்லா அலசிட்டு எடுத்து ட்ரை பண்ணி நம்ம இந்த மாதிரி நிழலில் உணர்த்தியிருக்கோம். இதான் கஸ்தூரி மேத்தி. நீங்கள் கடையில் வாங்குறீங்கல்ல, குருமாவுக்கெல்லாம் போடுவீங்க. இது எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணி போடுவீங்க. அதே தான். இதை நீங்கள் வீட்டிலையே ஆர்கானிக்காக நம்ம போட்டு எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம், குருமாவுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும். பாருங்கள், இது இப்படியே காய வச்சுட்டுங்க, நிழல்லே உணர்த்திட்டு அதுக்கப்புறம் எடுத்து வெயிலில் வச்சு கொஞ்சம் நேரம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த க்ரீனிஷ் போகாமல் உங்களுக்கு இருக்கும். இது நான் அடுத்தடுத்த ஸ்டெப் உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ இது நம்ம அலசிட்டு நிழலில் உணர போட்டு வச்சுருக்கோம். வெந்தயக்கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இது உங்களுக்கு நார் சத்து அதிகமாக இருக்குது. வெந்தயக்கீரையில் குளிர்ச்சி அதிகம், நல்லா குளிர்விக்கும் நம்ம உடம்ப. என்ன சுகர் பேஷண்ட்லாம் இதை நீங்கள் அடிக்கடி நீங்கள் உணவில் எடுத்துக்கும் போது சுகர் லெவல்லாம் குறையும் உங்களுக்கு. என்னங்க, இது நம்ம உடம்புல நல்ல மெட்டபாலிசத்தை மாற்றி கொடுக்குங்க, நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் வைக்குங்க. இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. வெந்தயக்கீரைலாம் வீட்லேயே பயிர் பண்ணிக்கலாங்க. வீட்லேயே ஒரு தொட்டியில் போட்டிங்கனாலே வந்துடும். சீக்கிரம் குயிக்காக வந்துடுங்க இந்த வெந்தயக்கீரை. சும்மா இவ்வளோ ஒத்த கை வெந்தயத்தை அள்ளி போட்டிங்கனால இவ்வளோ வந்துடுங்க கீரை. பார்த்துக்குங்க. அடுத்தடுத்த ஸ்டெப் உங்களுக்கு சொல்கிறேங்க.